அனைவருக்கும் வணக்கம். இப்போது எஸ்ஏ எக்ஸாமுக்கு கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ ஜியாகிரஃபி முடிச்சு அடுத்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் 2வது கிளாஸ். இப்போ போன கிளாஸில் வந்துட்டு அரச வம்சங்கள் ரிலேட்டடாக பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் போர்கள் ரிலேட்டடாக சரியா, இந்திய வரலாற்றில் நடந்த முக்கியமான போர்கள் சரியா, மாற்றத்தை ஏற்படுத்தின போர்கள் அது ரிலேட்டடாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிமு 326 ஹைடஸ்பஸ் போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும். ஹைடஸ்பஸ் போர் சரியா, இது வந்து அலெக்சாண்டர் படையெடுப்பு, இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றாரு. அப்போதைக்கு ஜீலம் நதிக்கரையில், சிந்து நதியோட துணையாறு ஜீலம் நதிக்கரையில் போரஸ் அப்படின்ற இந்திய மன்னருக்கும் அலெக்சாண்டருக்கு இடையே நடந்த போர் தான் ஹைடஸ்பஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. போரஸை அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்ட ஒரே இந்திய மன்னன் போரஸ் தான் சரியா. அலெக்சாண்டருக்கும் போரஸ் அப்படின்னு சொல்கிற இந்திய மன்னருக்கும் இடையே நடைபெற்ற போர் ஹைடஸ்பஸ் போர். இதில் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றுவார். ஜெயிச்சு அலெக்சாண்டரை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டதுனால அவரோட நாட்டை போரஸுக்கே திரும்ப கொடுத்துருவார் சரி. அடுத்து பாருங்கள், கலிங்க போர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அசோகரோட படையெடுப்பு, அவரோட கடைசி படையெடுப்பு இதுதான். இந்த போரோட முடிவில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டதுனால அவர் புத்த மதத்தை தழுவிடுவார் சரியா. கலிங்கம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒடிசா மாநிலம் சரியா. அசோகர் படையெடுப்பு சம்மந்தப்பட்டது தான் கலிங்க போர். அடுத்து பாருங்கள், திருப்புரம்பியம் போர். இதை பற்றி ஏற்கனவே இந்த அரச வம்சங்கள் ரிலேட்டடாக பார்க்கும்போதே பார்த்துருப்போம். பல்லவர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டுட்டு வந்த போர். ஆனால் இதில் பல்லவர்களோட கடைசி மன்னன் அபராஜித்தன், அவங்களுக்கு ஆதரவாக சோழர் மன்னன் விஜயலாய சோழன், அவங்களோட பசங்க ராஜாதித்தன், இவங்க எல்லாரும் ராஜாதித்தன் கிடையாது, ஆதித்த சோழன் சரியா. இவங்க எல்லாரும் சேர்ந்து பல்லவர்களோட இணைந்து பாண்டியர்களுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. பாண்டியர்களுக்கு ஆதரவாக முத்திரையர்கள் வந்திருப்பாங்க சரியா. இதில் சோழர்கள் பல்லவர்களோட படை வெற்றி பெறும். திருப்புரம்பியம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போரிட்ட பாண்டிய மன்னன் வந்து வரகுண பாண்டியன் சரியா. இந்த திருப்புரம்பியம் அதாவது கும்பகோணம் அணைக்கரை அது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், மீன் சுருட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில், அது பக்கத்தில் தான் இந்த போர் நடந்திருக்கும். மரகுண பாண்டியன் இந்த போரில் தோல்வியுற்று கொள்ளிடம் ஆற்றை கடந்து வரும்போது அவங்களோட பாண்டியர்களோட கொடி மீன் கொடி, அந்த மீன் கொடியை சுருட்டி மறைச்சி கொண்டுட்டு வந்ததுனால அந்த ஊருக்கு மீன் சுருட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த திருப்புரம்பியம் போரோட தொடர்புடையது தான் சரியா. இந்த போரோட முடிவில் பல்லவ பேரரசு ஒரு அவங்களோட செல்வாக்கு குறைய ஆரம்பித்து சோழர்களோட ஆதிக்கம் அதிகமாயிரும். பிற்கால சோழரோட ஆட்சி விஜயலாய சோழனிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் சரியா. திருப்புரம்பியம் போர். அடுத்து பாருங்கள், தக்கோலம் போர். தக்கோலம் போரில் இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்திருப்போம். 3ஆம் கிருஷ்ணனும் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனும் அதே மாதிரி சோழ மன்னன் ராஜாதித்தனும் சண்டை போட்டிருப்பாங்க. ராஜாதித்தன் வந்து 1ஆம் பராந்தக சோழனோட பையன் சரியா. இதில் வந்து இந்த தக்கோலம் போரில் ராஜாதித்தன் வந்து யானை மேலிருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அம்பு பாஞ்சு இறந்து போயிடுவார். அதனால் அவரை யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரில் ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெற்றுருவாங்க சரியா. தக்கோலம் போர். தக்கோலம்னா வேலூர் அரக்கோணம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் ரைட். அடுத்து பாருங்கள், 1ஆம் திரைன் போர் சரியா. 1ஆம் திரைன் போர்னா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹான், முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹான் இவங்க 2 பேருக்கு இடையே இந்த சண்டை நடந்திருக்கும். இதில் பிருத்திவிராஜ் வெற்றி பெற்றிருப்பார் சரியா. அடுத்து 2ஆம் திரைன் போர். தோல்வியுற்று போன முகமது கோரி அடுத்த வருஷமே மறுபடியும் படையெடுத்து வருவார். அதில் மறுபடியும் பிருத்திவிராஜ் சௌஹான் கூட போரிட்டு முகமது கோரி இதில் ஜெயிச்சிருவார். பிருத்திவிராஜ் சௌஹான் தோல்வியுற்றுவார் சரியா. அதிலிருந்து அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்தியாவில் சுல்தான்களோட ஆட்சிக்கு அடித்தளம் போட்டது அதுதான். முகமது கோரியோட அடிமையாக இருந்தவர் தான் நம்ம குத்புதீன் ஐபக். அவரோட காலத்திலேருந்து அடிமை வம்சம் சுல்தான்களோட ஆட்சி அப்படியே தொடங்க ஆரம்பிச்சிடும் சரியா ரைட். அடுத்து பாருங்கள், 3ஆம் திரைன் போர். இது வந்து நம்ம இல்துமிஷ், குத்புதீன் ஐபக்கு அப்புறம் டெல்லி சுல்தானா வந்த இல்துமிஷுக்கும் தாஜுதீன் இல்திஷ் அப்படின்ற மன்னருக்கு இடையே நடந்திருக்கும் சரியா. இது 3ஆவது திரைன் போர். அடுத்து பாருங்கள், தைமூர் படையெடுப்பு. இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான படையெடுப்பு. கிபி 1398 துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் நஸ்ருதீன் குபாச்சா அப்படின்றவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருடைய காலத்தில் தைமூர் வந்து இந்தியாவின் மீது படையெடுப்பார். டெல்லியை வந்துட்டு 3 நாள் படையெடுத்து மொத்தமாக அழித்து சூறையாடிடுவார் சரியா. அதுதான் தைமூர் படையெடுப்பு அப்படின்றது. அதுக்கப்புறம்
இவருக்கு இந்த தைமூர் படையெடுப்போட முடிவில் துக்ளக்கோட ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வருது. சரியா, துக்ளக் வம்சத்தோட ஆட்சி முடிவுக்கு வரும். அதுக்கப்புறமா தைமூரோட மேற்பார்வையாளராக இருந்தவர் தான் கிசிர் கான் அப்படின்றவர். கிசிர் கான். சரியா, இவரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்து இந்தியாவில் சையது வம்சத்தை தொடங்கியிருப்பாங்க. துக்ளக் வம்சத்துக்கு அடுத்தும் சையது வம்சம் அதை தொடங்குறவர் கிசிர் கான் தான். கிசிர் கான் தைமூரோட மேற்பார்வையாளராக இருந்திருப்பார். சரியா, இந்தியாவில் துக்ளக்கோட ஆட்சியை முடிவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த படையெடுப்பு இந்த தைமூர் படையெடுப்பு. ரைட், அடுத்து பாருங்கள், முதலாம் பானிபட் போர். இதில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடி, டெல்லி சுல்தானின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி, சரியா, அவருக்கும் இடையே இந்த சண்டை நடந்திருக்கும். இதில் பாபர் வெற்றி பெற்று இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சியை தொடங்கி வச்சிருப்பார். ரைட், அடுத்து இரண்டாவது பானிபட் போர். இது அக்பருக்கும் ஹெமு அப்படின்ற ஒரு மன்னருக்கும் இடையே இந்த சண்டை நடந்திருக்கும். சரியா, முகலாய மன்னர் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையே நடந்தது இரண்டாம் பானிபட் போர் 1556. அடுத்து 1761 மூன்றாம் பானிபட் போர். இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின போர். சரியா, இது பாலாஜி பாஜிராவ் அப்படின்ற நம்ம மராத்திய பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் அவருக்கும் ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தலிக்கும் இடையே நடந்தது தான் இந்த மூன்றாவது பானிபட் போர். இதில் ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தலி ஜெயிச்சிருவார். இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா 1757 பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கும். அது பிரிட்டிஷ் ஆட்சியை தொடங்கி வைக்கும். சரியா, இதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் ஒரு வலுவான அரச வம்சமாக இருந்தது மராத்தியர்கள் தான். முகலாயர்களுக்கு அப்புறம் இந்தியா முழுமைக்கும் இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதியை ஆட்சி பண்ணது மராத்தியர்கள். இந்த மூன்றாவது பானிபட் போரில் மராத்தியர்கள் தோல்வியுற்றதோட அவங்களோட செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மராத்தியர்களோட செல்வாக்கு குறைஞ்சது அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா இந்தியாவில் மராத்தியர்களுக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பேரரசோ எந்த விதமான அரசுகளோ கிடையாது. சரி, அதனால் இந்த மூன்றாம் பானிபட் போரோட தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்த போர் தான் இந்த மூன்றாவது பானிபட் போர். ரைட், அடுத்து பாருங்கள் 1527 கான்வா போர். இது பாபருக்கும் ராணா சங்கா அப்படின்ற மன்னருக்கும் இடையே நடந்திருக்கும். ராணா சங்கா. அடுத்து சந்தேரி போர். இதுவும் பாபர் மேதினி ராய் அப்படின்ற ஒரு அரசருக்கும். மேதினி ராய். அடுத்து காக்ரா போர். காக்ராவும் பாபருக்கும் முகமது லோடி அப்படின்ற மன்னருக்கும் இடையே நடந்திருக்கும். முகமது லோடி. அடுத்து சௌசா கன்னோசி. இந்த ரெண்டு போர்களுமே ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையே நடந்திருக்கும். சரியா, ஷெர்ஷா சூரி இருப்பார்ல, அவருக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே நடந்தது தான் சௌசா போர், அடுத்து கன்னோசி போர். இந்த ரெண்டு போர்களும். அடுத்து பாருங்கள், கடைசியாக 1576 ஹால்டிகாட் போர் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கும். ஹால்டிகாட் போர்னா அக்பரோட காலத்தில் அக்பருக்கும் ராஜபுத்திர மன்னர் ராணா பிரதாப் சிங் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்தது. ராணா பிரதாப் சிங் ஹால்டிகாட் போர் அப்படின்றது. ரைட், அடுத்து பாருங்க தலைக்கோட்டை போர் 1565 நடந்திருக்கும். 1565 தலைக்கோட்டை போர். இது நம்ம தென்னிந்தியாவிலிருந்து விஜயநகர பேரரசுக்கும் பாமினி சுல்தானுக்கும் இடையே நடந்த போர். இதில் விஜயநகர பேரரசு தோல்வியுற்று பாமினி பேரரசு வெற்றி பெற்றிருப்பாங்க. சரியா, தென்னிந்தியாவில் ஒரு ஹிந்து பேரரசாக இருந்து இஸ்லாமியர்களோட ஆட்சியை தென்னிந்தியாவில் பரவ விடாமல் தடுத்த ஒரு முக்கியமான அரசு தான் விஜயநகர பேரரசு. சரியா, இப்போ நம்ம தென்னிந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகளில் உயரமான கோபுரங்கள் வைத்து கோவில்கள் கட்டி இந்த மாதிரி இந்து சமயம் ரிலேட்டடாக நிறையா இந்து சமயம் சார்ந்த கோவில்களுக்கு திருப்பணிகள் நிறையா செஞ்சது இந்த விஜயநகர பேரரசு தான். சரியா, அவங்களோட ஆட்சி 1565 முடிவுக்கு வருது. பாமினி சுல்தான்கள் அவங்கள முழுமையாக தோற்கடிக்கிறாங்க. அதுதான் தலைக்கோட்டை போர் அப்படின்றது. சரியா, இப்போ இது எல்லாமே பொதுவாக அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுற முக்கியமான போர்கள். சரியா, இதை பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக இந்த கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள் இது எல்லாமே இருக்குது. அதை
ஒரு தனி வீடியோவாகவே பார்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அது ரிலேட்டடாக கட்டாயம் அதிகபட்ச கேள்விகள் வரலாம். சரி, அதனால் அது தனி வீடியோவாக பார்ப்போம். இது ரிலேட்டட் வேறு ஏதாவது போர்கள் இருந்தாலும் முக்கியமானது இருந்தாலும் தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.